வணக்கம் நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசம் விளம்பர இடைவெளிக்கு முன்பு காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய சுருவில் பிரதேசம். ஒரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். ஒரு காலத்திலே தமிழர்களுடைய சித்த மருத்துவம் என்பது தலை சிறந்த ஒன்றாக காணப்பட்டது. மரம் செடி கொடிகளோடும் இயற்கைகளோடும் உறவாடி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அந்த மருத்துவ முறையை மீளவும் இந்த பிரதேசத்திலே எங்களால் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேப்ப மரத்தினுடைய பட்டைகளை இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் நோய்களை தீர்ப்பதற்காக இதை அவித்து அந்த நீரை குடிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். அதற்காக இந்த பட்டைகளை செதுக்கி கொண்டு போயிருக்கின்றார்கள். மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாக, எங்களுடைய உடலை அகத்தூய்மை செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இந்த வேப்பம்பட்டையினுடைய சாறு, அதை அவித்து வருகின்ற தண்ணீர் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே, இந்த கிராமிய மனம் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே தான் இப்படியான கை மருத்துவ முறைகளை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாருங்கள் நேயர்களே, இன்னும் பல விடயங்கள் இந்த சுருவில் பிரதேசத்திலே இருக்கிறது. அவை குறித்து பார்க்கலாம். இப்போது நாங்கள் சுருவில் பகுதியில் இருக்கக்கூடிய அன்னை மரிமாதா தேவாலயத்திலே அருகிலே இருக்கக்கூடிய அற வீட்டிலே இருக்கின்றோம். இந்த தேவாலயத்தோடு மிக நெருங்கிய தொடர்புள்ள திருவாளர் ஜோசப் ராஜசேகரம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரிடத்திலே நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்கலாம். வணக்கம் சார், நீங்கள் இந்த ஆலயத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையவராக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி படிகளிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பங்குதாரராகவும் இருக்கிறீர்கள். இந்த கிராமத்தை பற்றியும் இந்த ஆலயத்தை பற்றியும் எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக கருத்தாருங்கள். இந்த கிராமத்திலே ஆரம்பத்திலே, அதாவது 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வதற்கு முன்பு இந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட 30 குடும்பங்கள் இந்த கோயிலை சுற்றி அயலிலே இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள். அதை விட இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவு உள்ள அந்த ஏரியாவிலே 250 குடும்பம் அளவிலே இந்துக்களும் இருந்தார்கள். அவர்களும் இந்த கிராமத்தில் உள்ள இந்துக்களும் கத்தோலிக்கர்களும் மிகவும் அந்யோன்யமாக பழகி வந்தவர்கள் தான் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். இடம்பெயர்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4 குடும்பம் அளவு தான் இங்கே இப்போ திருப்பி மீள குடியேறி இருக்கிறார்கள். அதிலே இந்துக்களை பொறுத்தளவிலேயும் ஒரு ஒரு 15-20 குடும்பங்கள் அப்படித்தான் அவர்கள் குடியேறியிருக்கிறார்கள் சொல்லலாம். மற்றும்படி இந்த கிராமம் இப்போது அந்த ஆக்கள் இல்லாத ஒரு கிராமத்தான் இருக்கிறது. ஆனால் செழிப்பான ஒரு கிராமமாக இருந்தது அந்த நாளிலே. குறிப்பாக இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் கூடுதலாக வியாபாரம் செய்பவர்களாக இருந்தார்கள். வியாபாரத்திலே அவர்கள் செழிப்புற்றிருந்ததினாலே இந்த கிராமம் ஒரு செழிப்பான கிராமமாக இருந்தது. இவர்கள் விவசாயம் செய்தார்கள். விவசாய காணிகளும் இப்போது வெற்றிலமாக கிடக்கின்றது. இப்போது நீங்கள் சொன்னீர்கள் இந்த கோயிலினுடைய பங்குதாரர்கள் 4 பேர் தான் இந்த கோயில் பங்குகளாக இன்றைக்கும் இந்த கோயிலோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படியானால் இங்கே பூசை வைக்கின்ற பொழுது இப்போ உங்களுக்கு மக்களினுடைய வருகை எப்படி இருக்கும்? பூசை வைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஞாயிறு தினங்களிலே பூசை இங்கே நடைபெறுவதில்லை. அதுக்கு பதிலாக சனிக்கிழமை பின்னர் மாலையில் தான் அந்த பூசையை வைப்பார்கள், ஞாயிறு பூசையை. அப்பொழுது இந்த கிராமத்தில் உள்ளவர்களும் இந்த கிராமத்தைக்குள்ள அயலில் உள்ளவர்கள், இந்த கிராமத்தை சேராத அயலில் உள்ளவர்களும்
ஒரு 15 பேர் அந்த பூசைக்கு வருவார்கள். அது கிரமமாக நடந்து கொண்டிருக்கும். இந்த தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை யார், அவரை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த தேவாலயத்தில் இப்போது இந்த சென்ற வருஷம் தை மாதத்திலிருந்து ஒரு புது குருவானவர் எங்களுடன் பணியாற்றுகிறார். அவர்களுடைய பெயர் பத்திநாதர், வணக்கத்துக்குரிய பத்திநாதர் அவர்கள். அவர்கள் கரம்பன் பங்கில் இருந்து தான் இந்த பங்கையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழே கரம்பன், மெலிஞ்சிமுனை, அனலதீவு ஆகிய இடங்களில் உள்ள கோயில் பங்குகளும் அவருக்கு கீழே வருகின்றது. இந்த தேவாலயத்துக்கு அருகிலே ஒரு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை கூட அமைந்திருக்கிறது. அந்த பாடசாலையை பற்றி சொல்லுங்கள். அந்த பாடசாலை கிட்டத்தட்ட அந்த பாடசாலை இந்த தேவாலயத்தினுடைய அதாவது யாழ் மாவட்டத்துக்குரிய ஆயர் அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். அது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்ற தற்சமயம் என்னுடைய தரவில்லை. ஆனால் 60ஆம் ஆண்டு அளவில் இந்த பாடசாலை எல்லாம் அரச உடைமையாக்கப்பட்ட பொழுது இந்த பாடசாலை அரச உடைமையாக்கப்பட்டு அன்றிலிருந்து ஒரு அரசாங்க பாடசாலையாக இயங்குகின்றது. ஆனால் இது ஆரம்பத்திலே இந்த பாடசாலை கோயில் வளாகத்துக்குள்ளான் அமைந்திருந்தது. இந்த ஆலயத்தை சுற்றுப்புற சூழலை பார்க்கின்ற போது ஆலயம் மிக பழமையாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்த ஒரு ஆலயமாக இருக்கிறது. இருந்தபோதும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த அறவீடு, இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்னதான நிலையம் கூட மிக புதுப்பொலிவோடு காணப்படுகிறது. இவற்றை எப்போது புனரமைத்தீர்கள்? இதற்கு இந்த கிராமத்தின் மக்களினுடைய உதவி கிடைத்ததா? ஆமாம், இது கிராமத்தினுடைய மக்கள் மாத்திரமல்ல, இடம்பெயர்ந்து புலம்பெயர் மக்களும் முக்கியமாக இப்போ நாங்கள் இப்போது கதைத்து கொண்டிருக்கிற இந்த அறவு வீட்டிலே புலம்பெயர்ந்த மக்களின் இந்த பங்களிப்பு தான் அதிகம். கூடுதலாக முக்கியமாக லண்டன் வாழ் புலம்பெயர் மக்கள் தான் கூடுதலான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். மற்றும்படி இந்த அன்னதான மண்டபம் தனிப்பட்ட ஒருவரினால் கூடுதலாக செய்யப்பட்டது. அவர் இப்போது அண்மையிலே அமெரிக்காவிலிருந்து வந்து இடம்பெயர்ந்தில்லை, அமெரிக்காவில் இருந்து இரட்டை பிரஜா உரிமை உள்ள ஒருவர் தன்னுடைய பேரனாருடைய வீட்டை பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள பேரனாருடைய வீட்டை புனரமைத்து அத்துடன் இந்த கட்டிடத்தையும் எங்களுக்கு கட்டுறதுக்கு இது இருந்த ஒரு பழைய கட்டிடம் தான், அதையும் புனரமைத்து தருவதற்கு எங்களுக்கு உதவி இருக்கிறார். இந்த பிரதேசத்திலே போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்கிறது? பேருந்து வசதி இருக்கிறதா? அல்லது இந்த பிரதேசத்திலே சந்தை, உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பொருட்களை எங்கே கொள்ளளவு செய்கிறீர்கள்? பேருந்து வசதிகளை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 1 மைலுக்கு அப்பால் உள்ளவர்கள் இங்கு அருகில் உள்ள ஒரு சந்திக்கு தான் வர வேணும் பஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் சந்திக்கு அருகாமையில் இருக்கிறபடினால எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மற்றபடி பொது சந்தைகளோ சந்தை வசதிகளோ அல்லாட்டி அவசியமான சாமான்களை வாங்குறதுக்கோ நாங்கள் எப்படியும் 1 கிலோமீட்டரு கூடுதலான தூரம் போய் சென்று தான் நாங்கள் வாங்க வேணும். இந்த பிரதேசத்திலே குடிநீர் எப்படி இருக்கிறது? வருடம் முழுவதும் குடிநீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிணறுகள், நன்னீர் கிணறுகள் இருக்கிறதா? இல்லை, நன்னீர் கிணறுகள் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வந்து வேலணையில் சாட்டி என்ற இடத்துல இருந்தால் எங்களுக்கு தண்ணீர் கூடுதலாக வருகின்றது. என்றால் சாட்டி தண்ணி வந்து இங்கே இந்த பிரதேசத்தில் உள்ள தண்ணியில் கொஞ்சம் நல்லதாக இருக்கிறபடினால அந்த தண்ணி தான் நாங்கள் கூடுதலாக வெளிநாட்டு பிரதேச சபைகள் மூலமாகவோ இல்லாட்டில் தனியார் மூலமாகவோ நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மற்றபடி எங்களில் கிணறுகள் இருக்கிற தண்ணீர் அது இருநீர் தண்ணியாக இருக்கிறபடினால நாங்கள் குடிக்கிறதுக்கு பாவிக்க இயலாது, மற்ற வயல்களுக்கு பாவிக்கலாம். மிக்க நன்றி. எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு. இந்த பிரதேசம் இப்பொழுது மீள் எழுச்சிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது, சுருவில் பிரதேசம். இதற்கு வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகள் கூட உதவி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்னை மரிமாதா ஆலய தேவாலயத்தினுடைய அற வீட்டிலே தான் நாங்கள் ஐயா அவர்களை சந்தித்திருக்கின்றோம். இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதியிலே பேசப்படுவதற்கு இருக்கின்றது. வாருங்கள், அவற்றையும் சென்று பார்வையிடலாம். நேர்களே, நாங்கள் இப்பொழுது சுருவில் பிரதேசத்திலே இருந்து விடைபெற்று அந்த சுருவில் பிரதேசத்திற்கு மிக அண்மையாக இருக்கக்கூடிய பிரதேசமாக இருக்கக்கூடிய அல்லது சுருவில் பிரதேசத்தினுடைய ஒரு எல்லையாக இருக்கக்கூடிய அம்பிகை நகரை நோக்கி வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக அம்பிகை நகரத்தில் இருக்கக்கூடிய கிராமிய தெய்வ வழிபாட்டு நடைமுறையினுடைய பிரதிபலிப்புகளாக இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு பனை மரத்தினுடைய சரிவிலே தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். எனக்கு முன்னாலே ஒரு வாய்க்கால் கூட சென்று கடலோடு கலக்கக்கூடிய முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஐயனார் ஆலயத்தை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியினுடைய நிறைவு பகுதியிலே பார்க்க போகின்றோம். வாருங்கள், அவை தொடர்பாக நாங்கள் விரிவாக சிந்திக்கலாம்.
கல்லணை பிரதேசத்திலே 8ஆம் வட்டாரத்திலே இருக்கக்கூடிய வேணாக்குளம் என்கின்ற ஒரு குளத்தினுடைய மிகை நீர் சென்று கடலோடு கலக்கக்கூடிய ஒரு வாய்க்கால், மிக நீளமான மிக அழகாக இருக்கக்கூடிய பழமையான ஒரு வாய்க்கால் கட்டிலே தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாய்க்காலை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்றும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக குளத்தை மீளவும் ஒழுங்கமைக்க வேண்டும் என்றும் தூர்வார வேண்டும் என்றும் கூட தங்களுடைய விண்ணப்பங்களை எங்களை நோக்கி முன்வைக்கின்றார்கள். நாங்கள் இதை பார்வையாளர்களாகிய உங்களை நோக்கியும் உரியவர்களுடைய செவிகளுக்கு சென்று சேரும் வகையிலும் நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த வாய்க்கால் பகுதியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இந்த ஐயனார் ஆலயத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லது இந்த பராமரிக்கக்கூடிய திருமதி ரவிச்சந்திரன் மகாலட்சுமி அம்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்ப்போம். வணக்கம் அம்மா. இந்த ஆலயத்தை பற்றி ஒரு அமைதியான சூழலிலே நன்னீர், அந்த கழிவு தண்ணீர் போகின்ற வாய்க்கால் நினைக்கின்றேன், கடலோடு கலக்கக்கூடிய இந்த இடத்திலே ஒரு ஆலமரத்தின் கீழே அமைதியான ஒரு பிரதேசத்திலே இந்த ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த அளவிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கைக்கு நாங்கள் தான் இதுக்கு விளக்கு போட்டு வரோம். வளர்ந்தும் இப்போ இடம்பெயர்ந்து போய் சண்டையின் மத்தியிலே சாவச்சேரி சென்று சாவச்சேரியால் திரும்பி வந்து 2000 ஆண்டு இந்த ஊரில் வந்து இந்த ஆலயத்தை நாங்கள்லாம் விளக்கேற்றி வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் திருத்துறதுக்கு எந்த ஒரு ஆக்களும் சம்மதம் எடுக்கணும் இல்லை. மின்சாரம் இல்லாமல் நாங்களும் மின்சார சபையில் போய் கதைச்சி வந்தோம் மின்சாரம் எடுக்கிறதுக்காக. அவர்கள் உறுதி கேட்குறதால இப்போ இந்த காணிக்கு வந்து உறுதி இல்லை. அப்போ அவள் உறுதிக்கார சம்மதம் அவள் ஏற்கனவே இறந்து விட்டா. அதால் இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கு மின்சாரம் கொண்டு எடுக்கிறதுக்காக கூடிய வர சீக்கிரமாக எல்லாரையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனபடியாக எங்களை ஜிஎஸ் உதவியை கேட்டு நாங்கள் எங்களுக்கு மின்சாரம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு சைன் தாங்கோண்டு அவர் சொன்னால் உறுதி தாங்கோண்டு கிட்ட இப்போ எங்களுக்கு தற்போதுக்கு எங்களுக்கு உறுதி இல்லை, ஆள் இல்லை, இறந்து விட்டா. அதால் நாங்கள் இந்த கோயிலை விளக்கேற்றி கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எண்ணெய் வாங்கி நான் தான் விளக்கேற்றி வரேன். நிச்சயமாக இந்த ஆலயத்திலே ஐயர் வந்து பூசை செய்கிறார்களா அல்லது கிராமிய வழிபாட்டு முறைப்படி மறை பரவி பூசை நடக்கிறதா? எப்படி வழிபாட்டு முறை நடக்கிறது? நான் தான் இப்போதுக்கு நான் தான் விளக்கு போட்டு வரேன். இதன் தினங்கள் சித்ரா பருவங்கள் அப்படி ஆடிய மாதம் அப்படி பெரிய இதுகள் வந்தால் ஆக்கள் ஐயா பிடிச்சி நாங்கள் பூசை எல்லாம் செய்து இஞ்சத்தி ஆக்களோட வழிபாடு செய்தான் பெறுகிறோம். பொங்கல் பொங்கி மழை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? எல்லா இதுக்கும் பெருசாக நடந்து கொண்டு வருது. மிக்க நன்றி. எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக இந்த ஆலயத்தை பற்றி கருத்து வழங்கியமைக்கு. யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான வளங்களில் ஒன்றாக பனை மரங்கள் காணப்படுகிறது. அந்த பனை மரங்கள் தரக்கூடிய பயன்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த பனை மரங்களினுடைய ஒரு மிக பிரதானமான பயனாக இந்த பனங்கிழங்குகள் இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு சுரிவில் பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கின்ற போது கூட இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுடைய விருந்தோம்பல் பண்புமங்களை வியக்க வைக்கிறது. அப்படி ஒரு வீட்டுக்கு வருகின்ற போதுதான் எங்களுக்கு பனங்கிழங்குகளை கூட தந்து உபசரித்திருந்தார்கள். அவர்களுடைய வீட்டினுடைய முன்பதாக இருக்கக்கூடிய வேப்ப மரத்தின் கீழாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகுந்த குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நேயர்களே, நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியினூடாக இந்த சுருவில் பிரதேசத்தினுடைய மக்களினுடைய ஆதிகால வாழ்வியல் தொடக்கம் இந்த கால வாழ்வியல் வரையும் பார்த்து காட்சி படிமங்களூடாக ரசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.